ஹாய். இப்போ எப்படின்னா உங்களுக்கு சேடா பஸ்ஸில் எப்படி நீங்கள் ஐடி போடுறது எப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா? ஃபஸ்ட்டு எங்கள் டீம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஐடி போடணும் வெரிஃபை பண்ணியிருப்போம். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் வராமல் போயிடும் சரிங்களா? அப்புறம் வரலன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அதான் அதுக்கு நாங்கள் சொல்கிற நம்பர் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தெரியல இந்த வீடியோ யாராக பார்க்குறீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா? ஆமாம். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி ஆப் லிங்க் உங்களுக்கு தெரியலனா கூட இந்த நேராக ப்ளே ஸ்டோரில் வந்துடுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேடப்ஸ் டெலிட் பண்ண ஆப் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்பில் தான் உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் போடணும் சரிங்களா? உங்களுக்கு எந்த நம்பர் நாங்கள் வெரிஃபை பண்ணுவோமோ அந்த நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை வச்சு தான் பண்ணுவோம். இதுக்கு என்ன டாக்குமெண்ட் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ், உங்கள் ஆர்சி புக். இது 4 மட்டும் உங்கள் கையில் வச்சிருந்தாலே போதும். இதை வச்சு பண்ணிக்கலாம் சரிங்களா? உங்கள் கையில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் கேலரியில் வச்சுருந்தாலும் ஓகே தான். இதெல்லாம் ரெண்டுமே இது வேணாலும் வச்சுக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த நீங்கள் எந்த நம்பர் போட்டுன்னா அந்த நம்பர் உங்கள் ஃபோனில் இருக்கணும். அதே நம்பர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? அந்த நம்பர் உங்கள் ஃபோனில் இருக்கணும். அப்போ தான் இது எடுத்துக்கலாம், எடுத்துக்காது. அந்த நம்பர் வேறு ஒருத்தவங்க ஃபோன் இருக்குது, ஓடிபி வாங்கி பண்ணாலும் பண்ண முடியாது. அந்த நம்பர் உங்கள் ஃபோனில் இருக்கணும். ஓகே, உங்கள் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அதை வெரிஃபை பண்ணிவிடும் சரிங்களா? அந்த சிம் உங்கள் ஃபோனில் இருந்தால் மட்டும் தான் எடுத்துக்கலாம், எடுத்துக்காது உங்களுக்கு. இந்த வெரிஃபை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரம் உங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துடும். இதில் நீங்கள் வந்து பைக்கு தான் கொடுக்கணும் சரிங்களா? வேறு எதுவுமே கொடுக்கூடாது, பைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் ஆதார் கிளிக் பண்ணிட்டு உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? கேலரி கூட எடுத்துக்கலாம், நான் கேப்சா எடுத்துக்கிறேன். முடிஞ்சளவுக்கு கையில் இருக்கிறது நல்லது சரிங்களா? உங்களோட டாக்குமெண்ட் போட்டுக்கோங்க. இது நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு சும்மா டெமோக்காண்டி காட்டியிருக்கேன். ஆமாம், இதான் உங்களோட டாக்குமெண்ட் போட்டுருங்க. உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி பண்ணிவிடுங்க. பண்ணாலும் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. இது இப்போ எது எடுத்துக்காது, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா? இதே மாதிரி தான் உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் செல்ஃப் ஃபோட்டோ, இந்த 3 ஸ்டெப்புமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சிடுங்க. அப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். இது 3 நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா? இது டாக்குமெண்ட் எடுக்கிறது எனக்கே தெரியும். ஆமாம், இது நீங்கள் 3 அப்லோட் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி டிக்கு வந்திருக்கா, அந்த மாதிரி டிக்கு வந்துடும். 3 டிக்கு வந்துடும். டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே எனக்கு டிக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி டிக்கு வந்துச்சுங்க. அந்த மாதிரி டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் உங்களுக்கு மிஸ்டேக் வந்துச்சு, நீங்கள் அதை க்ளியர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டாக்குமெண்ட் எதுவும் மிஸ்டேக் இல்லை. டாக்குமெண்ட் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபி அடுத்த ரவுண்ட் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா? எல்லாமே டிக்கு வந்து க்ரீன் டிக் வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாக தான் அடிட் ஆகும். ஒரு 5 to 10 நிமிஷம் உங்களுக்கு ஆகும் அந்த அக்கௌண்ட் அடிட் ஆகுது. மொத்தம் 2 ஸ்டெப் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் செல்ஃபி ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. பண்ணி அதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை அடிட் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹோம் பேஜ் பக்கத்தில் இந்த ஸ்லாட்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்லாட் கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து உங்களுக்கு ஊபர் பைக் டேக்ஸின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா? இது வந்து நிறையவே காட்டும். இதில் உங்களுக்கு ஊபர் பைக் டேக்ஸி மட்டும் தான் நீங்கள் கிளிக் பண்ணுவேன். வேறு எதுவும் நீங்கள் இப்போ தொடக்கூடாது. மற்ற நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் காட்டும் சரிங்களா? பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஊபர் பைக் டேக்ஸி இதில் தான் உங்களுக்கு வந்து ஊபர் ஆர்டர், ரேபிடோ, ஓலா 3 ஆர்டர் உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு வரும் சரிங்களா? இந்த பைக் டேக்ஸி நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் கொடுத்துருங்க. அப்லோட் டாக்குமெண்ட் சரிங்களா? உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், உங்கள் ஆர்சி புக்கு எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, செல்ஃபி இன்னும் வெரிஃபை பண்ணல. வெரிஃபை ஆகிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி இதுவும் க்ரீன் டிக் எனக்கு வந்துடும் சரிங்களா? இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து எல்லாமே கிளிக் பண்ணுங்கள். இது வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க சரிங்களா? அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஆர்சி புக்கும் அதே மாதிரி தான். உங்கள் ஆர்சி புக் கொடுத்துருங்க. உங்கள் வண்டி மேக் மாடல் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இன்சூரன்ஸ் கம்பல்சரி கிடையாது. ஆனால் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை உங்களுடைய இஷ்யூ தான். எல்லாம் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டிக் வந்துடும் சரிங்களா? எல்லாமே டிக் வந்துடும். என் அக்கௌண்ட் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு சரிங்களா? யுவர் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவேட். எல்லாமே டிக் வந்துடுச்சு எனக்கு சரிங்களா? இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பைக் டேக்ஸிக்கு மாறும் சரிங்களா? 3 மணி நேரம் கழிச்சு அதுக்கு என்ன வரும்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் பண்ணி முடிச்சுப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் போடுறீங்க, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, செல்ஃப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எடுத்துக்கப்புறம் நிறைய அடுத்து வந்து உங்களுக்குலாம் ஆடிட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வருவீங்க. ஹோம் பேஜுக்கு வந்து அந்த ஸ்லாட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த பைக் டேக்ஸி கொடுத்து அதில் உங்கள் லைசன்ஸு, ஆர்சி புக்கும், உங்கள் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு 5 to 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். எல்லாமே டிக் வந்துடும் உங்களுக்கு. டிக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 3 மணி நேரம் கழிச்சு வெயிட் பண்ண 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பைக் டேக்ஸி உங்களுக்கு நம்ம ட்ரிப் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்விக்கியில் பண்ணுற மாதிரி அந்த ஃபுட் டெலிவரி அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். 299, 199 அந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணுறதுக்குனா ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒர்க்குக்கு தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஃபுட்டும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கம்பல்சரி கிடையாது. அதான் பண்ணணும் கம்பல்சரி கிடையாது. ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் பண்ணதுக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஊபருக்கு போகும். ஊபருக்கு போய் அவங்க வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு அதை ஆடிட் பண்ணி விடுவாங்க. அவ்வளோதான். அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அக்கௌண்ட்டில் ஆடிட் ஆகிடுச்சு. சரிங்களா? எல்லாமே ஆடிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஆஃப்லைன் கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆஃப்லைனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டேக் செல்ஃபி கேட்கும். உங்களுக்கு செல்ஃபி எடுத்துருங்க. நீங்கள் 3 மணி நேரம் கழிச்சு வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பைக் டேக்ஸி ஆடிட் வரும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஆஃப்லைன் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பைக் டேக்ஸி ஒன்லி இந்த க்ரீன் கலர் வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆடிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆர்டர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு பைக்குக்கான எல்லா ஆர்டரும் உங்களுக்கு இதில் வந்துட்டுருக்கும். நீங்கள் இதை பார்த்து புக் பண்ணி நீங்கள் ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆடிட் ஆயிரும். நீங்கள் அதை ட்ரிப் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் ட்ரிப் எடுக்க எல்லாமே இந்த ஏர்னிங்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எவ்வளோ ட்ரிப் எடுங்க எல்லாமே இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். உங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணால் கூட அந்த ஏர்னிங்ஸ் காலத்தை கிளிக் பண்ணி மேலே அந்த பேங்க்கில் ஆட் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ டீம். எதாவது டவுட் இருந்தால் எங்கள் டீம் கால் பண்ணுங்கள். அவங்க பார்த்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. தேங்க்யூ.